அது வீட்டுக்கு ஆகாது, அது நாட்டுக்கு ஆகாது. அடங்காத பிள்ளையாதான் பிறக்கும். அதை போல தூர்வாசனும் அசுமதி தாயாரும் மகா காலத்திலே சேர்ந்து பெற்ற பிள்ளைகள் 2 பேர். யார் யார்? வில்வாரணன், வாதாபி வளர்ந்தார்கள், அட்டகாசம் செய்றாங்க, தொந்தரவு கொடுக்கிறார்கள். தேவர் மூவர் எல்லோரும் அடிமையா இருக்க வேண்டும், தொந்தரவு செய்து கொண்டே வருகிறார்கள். ஆமாம், ஒரு நாள் அகத்திய மகாமுனிவரை கொன்றுவிட வேண்டும் என்று மாங்கனியா உருவமாடினான் வில்வாரணன். முனிவரை போல் மாறினான் வாதாபி சூரன். ஆமாம், முனிவரை போல் எடுத்து செல்கிறான் மாங்கனியை. ஐயா சுவாமி, இது சாதாரண கடியல்ல, சக்தி மேலோங்கும். இந்த மாங்கனி சொன்னவுடனே நீங்கள் சாப்பிடுங்கள், இன்னும் மென்மேலும் வாங்கும் என்று சொன்னான் வாதாபி அசுரன். பெற்றவர் அகத்திய மகாமுனிவர் மாங்கனியை பெற்று உட்கொண்டார். ஆமாம், வயிற்றுக்குள்ளே இருப்பவர் வில்வாரணன். ஆமாம், வெளியே வருவா சுய உருவம் எடுப்பான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான் வாதாபி. ஆமாம், இது ஞானத்தால் பார்த்தார் அகத்தியர். வந்திருப்பவர்கள் அரக்கர்கள் என்று இவளை மதிக்க வேண்டும் என்று ஜீர்ணமாயனமாக என்று ஒரு வார்த்தை சொல்லி பயிற்சியை தருவினார் அகத்திய மகாமுனிவர். வயிற்றுக்குள்ளே பஸ்மரூபம் மாண்டு போனார். நம்மளை எப்படி கொண்டு விடுவார் என்று அறிந்து பயந்து ஓடாடி சென்றார். இந்த முனிவர்களை மடிக்க வேண்டும், சக்தி மேலா வாங்க வேண்டும் என்று சிவபெருமானை கோரி அவ்வாறு தவம் புரிந்தார். தவத்துக்கு இறங்கி சிவபெருமான் தோன்றினார். வாதாபி அசுரா, என்ன வர வேண்டும் தருகிறேன் என்று சொன்னவுடனே இந்த உலகத்திலே கருவில்லாத பிள்ளை பிறக்காது. 84 லட்சம் என கருவில தான் பிறக்கிறது. கருவில் பிறக்கும் பிள்ளையோ எனக்கு மரம் என்பது இருக்க கூடாது. அப்படி வரத்தை கேட்டான். அப்படியே சிவபெருமான் கொடுத்தார். வரத்தை பெற்றான். மும்மூர்த்திகள் சிறைப்படிக்கு சென்றார். அகப்படவில்லை. தேவனந்தன் சிறைப்பிடித்தான். நாரதர் ஓடி வந்தார். நீதிகள் சொன்னார், கேட்கவில்லை. மும்மூர்த்தி ஒன்றாக சேர்ந்து இந்த வாதாபி அசுரனை மடிக்க வேண்டும் என்றால் இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும். ஆமாம், மரம் கொடுத்தவர் சிவபெருமான். அவர் மூலியமாக ஒரு பிள்ளை பெற்றெடுக்க வேண்டும். ஆமாம், ஒரு கருவில் இல்லாத பிள்ளையால் பெற்றெடுத்து இவனை கொல்ல வேண்டும் என்று ஜம்பு மகாரிஷியானவர் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியே கிடையாது. ஆமா, சிவனை கோரி அகோர தவம் புரிந்தார். ஆமாம், தவத்துக்கு இறங்கி மும்மூர்த்தி ஒன்றாக சேர்ந்தார்கள். ஆமாம், அவர் குறையை தீர்க்க வேண்டும், அவர் குறை தீர்க்க வேண்டும் என்று ஐயா ஜம்பு மகாரிஷியே ஒரு யாகத்தை, பெரிய யாகத்தை செய்யுங்கள். நெற்றி வேர்வை அந்த யாகத்திலே விடுத்தால் அதில் ஒரு பிள்ளை பிறப்பான். உனக்கு சுதன் கிடைப்பான், தேவர் குறை தீர்ப்பான் என்று சொன்னவுடனே ஜம்பு மகாரிஷியானவர் பெரிய யாகத்தை செய்தார். ஆமாம், சிவபெருமான் யாகத்தின் அருகாமல நின்று நெற்றி வேர்வையாய் அதிலே யாகத்திலே சிந்தனை செய்தார். அதிலே புறவையோடு வில்லோடு பிறந்தவர் அடியே. வன்னியம் என்றால் நெருப்பு. அந்த வன்னியம் என்ற நெருப்பிலே வீரத்தோடு பிறந்ததால்
உதிக்கிறார்கள். கண்ணியம் என்றால் நெருப்பிலே யாகத்திலே நான் உதித்ததால் வீரத்தோடு பிறந்தேன். வீரவன்னியன் வளர்ந்து கொண்டே வருகிறேன். ஆனால் இன்று ஆச்சாந்தரை அடிபணித்து அவர் ஆசிரியர் பெறலாம். பார்க்கலாம். என்னை எதற்காக உற்பணம் செய்தார், எதற்காக இப்போது வர வைத்தாய் என்று விளக்கத்தை சொல்லுங்கள்.
இச்சிக்கக்கூடிய தேவரெல்லாம் தொந்தரவு செய்யக்கூடிய அரக்கர்களை மடிக்க வேண்டும். ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உத்தரவாதம் இல்லாமல் குழந்தை இல்லாமல் ஜம்பு மகாரிஷியானவர் ஆமாம் என்னையே கோரி தவம் செய்தார். நீண்ட நாட்களா உன்னையே கோரி தவறு செய்திருந்தார். அண்ணனுடைய புத்திரங்களில் தீர வேண்டும் தீர வேண்டும். அண்ணனுடைய கோத்திர விளங்கலும் அவர் கோத்திரம் விளங்க வேண்டும். உன்னை நான் இந்த உலகத்திலே உற்பணம் செய்திருக்கிறோம். என்னை படுத்திருக்கிறேன். தேவர்களை பொறியேற்றிருக்கணும். ஆமாம் ஜம்பு மகாரிஷி கோத்திர விளங்க வேண்டும். அதற்காக தான் உன்னை உற்பணம் செய்திருக்கிறோம். தந்தையே எனக்கு தாய் தந்தையே நீங்கள் இருவரும் தான். அவர் கோத்திரம் விளங்கணும் என்று அவர் பெரிய யாகத்தை செய்தார். என்னுடைய கோத்திரம் ஜம்பு மகாரிஷி கோத்திரம். ஜம்பு மகாரிஷி செய்த தவத்திலே நீங்கள் இருந்தீங்கன்னா நான் உதித்ததா உன்னுடைய கோத்திரமோ ஜம்பு மகாரிஷி கோத்திரம். ஜம்பு மகாரிஷி இந்த ஜம்புடைய நெற்றி வேலையிலே நீங்கள் இருந்ததினால் நான் பிறந்ததினால் உனக்கு தாய் தந்தையர்கள் நீங்கள் இருவரும் தான். நாங்கள் இருவருமே. அப்படியே அகற்று ஐயரே. குழந்தாய் தந்தையே நீயோ தேவர்களுடைய குறையை தீர்க்கணும்னா குறையாத்திருக்கணும் என்றால் நான் அரக்கர்களை மடிக்க வேண்டும் என்றால் ஆனால் நான் கண்ணிக்கையா இருக்கிறேன். சென்ற இடத்திலே வெற்றி என்பதே கிடைக்காது. ஏன் எனக்கு திருமணம் முடித்தால் சில காலம் இருந்து நான் சென்று வருகிறேன். வெற்றி வருகிறேன். மகன் கேட்பது உண்மைதான். ஏனென்றால் உத்தம் என்பது ஒருவர் பங்கல்ல. ஒருவருக்கு வெற்றி பெறலாம், ஒருவர் தோல்வி அடையலாம். ஒரு வேளை அரக்கனிடத்திலே ஒரு வீரமரணம் உண்டாவதா? நான் மாண்டாலும் அது வீர சொர்க்கமாகாது. ஆகையால் கன்னிகையாக இருக்க ஒரு திருமணம் பண்ணிக்கணுமா? வெற்றியோ தோல்வியோ இருந்தாலும் குலம் விளங்க பிள்ளை வேண்டும். அந்த குலம் விளங்க பிள்ளை வேண்டும் என்றால் மனம் முடிந்தால் பிள்ளை பிறகும். சில தங்கி இருந்தால் எனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான். அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு நீ சண்டைக்கு போற சென்று வருகிற தாயே அப்படியே திருமணம் பண்ணிக்க வேண்டுமென்றால் அந்தவனுக்கு ஏற்ற மணப்பெண் எங்கே இருக்கிறார் என்பதை பிரம்மதேவனிடத்தில் கேட்டால் சொல்வான். பிரம்மதேவனிடத்திலே கலிதத்தை வார்க்கும் வழியிலே நம்முடைய மகனுக்கு ஏற்றவர் பெண்ணானவர் பொன்னுலகத்தை அளக்கூடிய தேவேந்திரன் இடத்திலே இருக்கிறார். ஏற்கனவே அந்த இடத்திலே நம்முடைய ஆளன் முருகனுக்கு பெண்ணெடுத்திருக்கின்றோம் ஒரு பெண்ணை அதே இடத்திலே இந்த பிள்ளைக்கோ பெண்ணெடுத்து மந்திரமாலை என்று தொலைக்கிற ஒரு பெண் இருக்கிறதா? பணம் முடிக்கும். அசந்த நேரமாக பார்த்து ஏமாற்றி விட்டு வந்து விட்டு இருந்தாலும் உடலெல்லாம் மசியா இருக்குது. கொஞ்சம் குடிச்சு வரியா? சென்று இந்திரனிடத்திலே பகவான் வந்திருக்கிறார். என்னடா தொந்தரவு செய்வதற்கே வருவாயா? நான் நல்லா தான் ஒரு முடிவு மாட்டேங்கிறா. என்ன காரணம்? சுவாமி
உங்களை நாடு ஏன் தெரியுமா? சுவாமி ஏற்கனவே என்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை கொடுத்திருக்கீங்க. அனைவரும் அறிந்து விட்டீர்கள். முருகன் கடவுளுக்கு என்னுடைய மகள் மூத்த மகள் நீராலே கொடுத்திருக்கிறேன். ரெண்டாவது ஒரு பெண் இருக்கானே, உங்களுக்கு தெரியாம போச்சா? அந்த பெண்ணுக்காக தான் வந்திருக்கிறேன். கோயில்களா? என்ன நம்முடைய மகள் தெய்வீக ஆணையை என்னுடைய மகன் முருகனுக்கு மனமுடித்தோ ரொம்ப க்ஷேமமா இருக்காங்க. உங்களில் இருப்பதோ இருபத்திலர். முதல் புத்திரருக்கு திருமணம் வேண்டாம் என்று அவர் ஒதுக்கிவிட்டார். இரண்டாவது புத்திரருக்கு மூத்த மகள் கொடுத்து விட்டோம். மீண்டும் வந்து அதே இன்னொரு மகள் இருக்கா எங்களுக்கு. அவன் யாரு? வள்ளி தெரியாமையா? வள்ளியம் என்று சொல்லக்கூடிய நெருப்பிலே பிறந்தவள் வீரவல்லியன். வீரவல்லியனா? அப்படி அழகான ஒரு பிள்ளை இருக்கான். முதல்ல உன் பெண்ணை பார்க்கணும். பார்த்தாதான் கட்டலாம். வெற்றனாக இருந்தாலும் அந்த பெண்ணோட மன நிம்மதிப்படி மன விருப்பப்படி நீ மனம் பிடிக்கலாம். எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா எங்க பிள்ளைக்காக்க பண்ணாலும் பார்க்கணும். என்ன இந்திராணி பார்த்தா ரொம்ப அழகா இருக்கா. இவளை போல இருக்காளா இல்ல வேற எப்படி இருக்கா? இவரை பாத்தீங்களா? இவரை அப்படியே உற்சார் போல இருப்பார். அப்படியே இல்ல இருந்தாலும் வேண்டாம். காவலே சீக்கிரமா சென்று என் இளையவனை கைது செய்யா. அப்பா வரன் என்றால் புரியவில்லையே. நாங்க திருமணம் செய்யலாம் என்று இருக்கின்றோம். ஆனா போங்கப்பா, எனக்கு என்ன வயசாகி போச்சு. அவங்க 1000 பேர் ஆயிருந்தோம்பா. சொல்பவரெல்லாம் இல்லப்பா, எனக்கு என்ன வயசாகி போச்சு. உனக்கு போய் இந்த வயசுல போய் கல்யாணம் பண்றீங்க. அப்பா மாப்பிள்ளை எனக்கு பிடித்திருந்தால் மட்டும்தான் நான் நிச்சயமாக உன் மனதிற்கேற்ற மாப்பிள்ளையே உனக்கு மனவாளனாக நான் முடித்து வைக்கின்றேன். இருந்தாலும் என்னை போல அழகாக அம்சமாக நல்ல வடிவா இருப்பாரு. உருவத்தில் உடைபோடு இல்லையாட்டாலும் உள்ளத்தில் உடைபோடு இருப்பாரம்மா. சரி சரி, உங்களுக்கு சுத்தமாப்பா. உங்கள் தேடி வந்த வரல் யாரு? உனக்கு மாமனார் மாமியார் யார் தெரியுமா? யாரப்பா? இரு சற்று நேரத்தில் நானே வைக்கின்றேன். ஏயா பெண்ணை பார்க்கணும் சொன்னேன். ஆமா சாமி. எங்க பெண்ணு? பெண்ணா? இதோ பாத்தீங்களா? இதோ சின்ன பொண்ணு. மூத்தவனுக்கு திருமணம் விட்டோம். இளையவர் ஒரே மகள் என்றால் ஆசையும் பாசத்தையும் ஊட்டி ஊட்டி வளர்த்தோம். அதனால கொஞ்சம் போட்டு போட்டு இந்திராணி இவ்வளவு அழகாக பெண்ணை வளர்த்திருக்கிறதா இருந்தா கள்ளம் கபடு இல்லாதவளா இருப்பான்னு பாரு. அப்படிதான் குணத்திலே உயர்ந்தவள். பெண்ணு எப்படி இருந்தாலும் நாங்க ஏன் கட்டுக்கணும் முடிக்கணும்னு வந்துக்கிறோம் தெரியுமா? ஏற்கனவே ஒரு பெண்ணு இருக்கு. இந்த இடத்துல பெண்ணு வச்சிருக்கல. ஆமா. இன்னொரு இடம் வேற இடம் ஏன் போனோம்? எல்லாம் ஒன்னால ஒண்ணு இருக்கா? உங்க வேலை முடிக்க சொல்லி இங்க வந்துட்டீங்களா? சார் என்னதான் இருந்தாலும் வெளியே பார்க்கணுமா? நீங்க பெண்ணு பாத்தீங்களா? மாப்பிள்ளை நல்லா இருக்குமா? இரு உங்கள் பிள்ளை அழைத்து வாருங்கள். உங்கள் பிள்ளையை நானும் பார்க்க வேண்டும். அம்மா இவர்கள் தான் மாமனார் மாமியார். அது மாமியார். இரு அதெல்லாம் மாமியார் பிடிக்கிட்டான்னு கேட்டா முதல்ல மாமியார் பிடிக்காம பாரு. ஏடா நான் மாமியார் பார்த்தா போறேன். சமாச்சாரம்லாம் இங்க வேண்டாம். வேண்டாம். உங்க விஷயம்
மாப்பிள்ளை தாக்கியாக நல்ல தெய்வ கலட்சமா இருக்கின்றார். ஆனா இன்னாலும் அவருடைய மகள் உருவத்தில் இல்லை. இல்ல இந்த ஜென்மத்தில் வராது. அந்த அளவுக்கு வரும். கண்ணை பார்க்க வேண்டும் அல்லவா? கண்ணை பார்த்தா அப்பா நீங்க அப்பா இருக்கா எல்லாரும் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. தாய் தந்தரி அந்த பெண்ணை பாக்குறாங்களோ கல்யாணம் பண்ணிக்கணும். இதான் முறை. என்ன பிடிச்சிருக்குது? ஆனா குண்டாதான் இருக்கு. மாமியார் இந்த ஆளுகாய் போயிட்டு பொண்ணு இந்த ஆளுகாய் போயிட்டு மாமியார் சாப்பிடாதே. மாப்பிள்ளை அழகாதான் இருக்காரு. அது போதும்பா. அவ்வளவுதான். திருமணத்தை முடிக்கலாம். ராமகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் கன்னியப்பன் வெங்கடேசன் ஆறுமுகம் கிருஷ்ணமூர்த்தி தினகரன் பெருமாளே இழிவேந்தன் இன்னும் அவருடைய பங்கு பங்காளியர் அனைவரும் சேர்ந்து இந்த வன்னியன் திருமணத்திற்காக எந்த மாப்பிள்ளைக்கும் இந்த கைத்தறி ஆடையை வாரி வழங்கியிருக்கிறார். என்ன ராமகிருஷ்ணாபுரம் மோட்டர் கிராமம் செல்வங்களை பெற்று பெருமையோடு வாழணும். வாழ்வது மட்டுமல்ல, மனிதனாக பிறந்தா இப்படிதான் வாழணும்னு ஒரு கொள்கையோடு வந்து அப்படியாகட்டும் தாயே. அம்மா இனிமே கொண்டு உனக்கு புகுந்து விடுதான் பிறந்து விடுகளுக்கு புகுந்த வீட்டிற்கு நல் பெயரை தேடி தர வேண்டும். நலமாயிருமா? திருமணம் முடிச்சு போச்சு. ஒரு ஏழை மண்ணில் உங்க வீட்டுக்கு நீங்க இட்டு போங்க. அதுக்கு பிறகு நாங்க வந்து கொண்ட வைக்குங்க. அந்த வேலை எல்லாம் ஏற்பாடு எப்படியா செய்து விட்டோம். சாப்பாடு ஏற்பாடு சென்று வருகிறோம். எல்லாரும் முடிஞ்சா நீ கிளம்பி தரேன். என்னை தாங்கள் அழகாக தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். என் மனைவியை நான் தூக்கி
ஆமா. கரத்தம். ஏன்னா நீங்க வீரம் உங்க பேரு நான் சொல்லக்கூடாது. உங்க வீரத்தை இதில் தான் நான் சோதிக்க போறேன். ஏம்மா, இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏய், வீரத்தை குறைக்க கூடாது. என் மனைவி கேட்ட பிரகாரம் அவள் ஆசை தீர்க்க வேண்டும். ஆகட்டும் போலாம். ஆகட்டும் போலாம். ஆகட்டும். ராதா, இல்லற வாழ்க்கையிலே சுகமோடு வந்து வந்தோம். நம்மோடு பல ஆண்டுகள் வாழ்ந்து வருகின்றோம். ஆமாம், இருந்தாலும் நம் இருவருக்கும் நாம் இருவருக்கும் 4 பிள்ளைகள் பிறந்து விட்டது. ஆமாம் 4 ஆண்மகன் பிறந்திருக்கின்றார். ஆமாம், ஆமாம். 4 குழந்தைக்கும் 4 குழந்தை பிறந்தால் போதுமா? அந்த 4 குழந்தைக்கும் நல்லதொரு பெயரை சூட்ட வேண்டும் அல்லவா? பெயரை சூட்ட வேண்டும். அது சொல்லுங்கள் ராதா. என் தாய் தந்தையர் தாய் தந்தையர் சிவபெருமான் சிவபெருமான். அவர் பெயர் சூட்ட வேண்டும். ஓ, சிவவண்டியர் முதல் குழந்தைக்கு சிவவண்ணி என்று பெயரை சூட்டுகின்றோம். என்னுடைய கோத்திரவர்களும் சேர்த்து விளங்க வேண்டும். ஜம்பு வண்டியர். ஓஹோ, ஜம்புவாரிசி செய்த யகத்தில் பிறந்தபடினால் ஜம்பு வண்ணி என்று நாம அக்கினியை உதித்தேன். ஆமா. அக்கினி வண்டியர், மூன்றாவது குழந்தை நாமதேயம் அக்னி வண்டியன். பிரம்ம வண்டியர். ஓ, பிரம்ம வண்டியன். இப்படி 4 குழந்தைகள் பெயர் சூட்டி இருக்கிறேன். ஆனால் 4 வேடி பொய்தார் வண்ணமாக குழந்தை வளர்ந்து கொண்டே வருகிறார்கள். குழந்தை பார்த்து வாங்க குழந்தாய் வீரவல்லியா, சிவபெருமானே, நாங்கள் தேவர்கள் முறையிடுகின்றோம். என்னப்பா நாங்கள் ஏன் இன்னும் மௌனமாக இருக்கின்றீர்? எங்களுக்கு அந்த வாதாபி கால தொல்லைகளை கொடுக்கின்றார்கள். அந்தவனை அழிக்க வேண்டும் என்றுதான் ஒரு பிள்ளையை வச்சிருக்கிறேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். குழந்தாய் வீரவல்லியா, தேவர்களுடைய குறையை தீர்க்க ஈயோ உங்களிடம் சொல்ல நாள் வந்து விட்டது. இப்பொழுது அந்த அரக்கங்களை மடித்து தேவர்களுடைய குறையை தீர்க்க வேண்டும். வெற்றியோடு வருவார். உறுதுணையாக யாரை அழைத்து செல்ல வேண்டும்? கேட்பது உண்மைதான். ஈயோ செல்வதோ 7 கடலை தாண்டி செல்ல செல்ல போகிறேன். போகிறேன். உனக்கு உறுதுணையாக துர்க்கை பரமேஸ்வரி அம்மையை துர்க்கை அம்மையை வழி தொடக்கி அச்சுண்டு அழைத்து செல்கிறேன். 4 வேதமும் 4 நாய்களும். ஆமா, செல்கிறேன். வெற்றியோடு வருகிறேன். நாதா, என்றும் இல்லாமல் இன்று போர்வலம் பூண்டு எங்கு செல்கின்றீர் நாதா? கண்ணே, இது நான் மகளே சொல்லுங்கள் நாதா. கேட்டனின் எங்கு நாதா செல்கிறீர்? இது உரைத்த அம்மாடி
முக்கோடி தேவர்களும் தேவர்கள் அந்த மாதாவின் பெயரை கேட்டால் அஞ்சு நடுங்குகின்றார். அவரை கொல்ல போகிறேன். கண்ணே பல்லாங்கி ஒன்றுமே கண்ணே பல்லாங்கி ஒன்று எனக்கு பல்லாங்கி எதுவும் நேராது. உங்களுக்கு என்ன ஆபத்து வருது போய் தேவர் பூவார் கிண்ணறார் கிம்புருளர் அனைவரும் ஆசீர்வாதம் முடித்திருக்கிறார்கள். துணையாக துர்க்கி அம்மையா துணையா செல்ல அழைத்து செல்ல போகிறேன். விடாக்கோடி சென்று வருகிறேன். நாதா, என்னதான் சொன்ன போது நான் போவேன் என்று சொல்கின்றேன். என் உள்ளமானது கலங்குகின்றது நாதா. சுதீரா, நாதா. சுதீரா, பிராணநாதா. அந்த சூரனால் நீர் அந்த தீயிலே விழுந்து நான் மாண்டு போய்விடுகிறேன். நான் வெற்றி பெறுவதோ அரக்கன் கரத்தால் மாழ்வகை எப்படி என்று தெரிவித்தேன். அது வெற்றி எப்படி நான் என்னவென்று அறிவேன் சுவாமி. வேண்டாம் சுவாமியின் வார்த்தைகளை நில்லுங்கள். அந்த அரக்கனிடம் சண்டை செய்ய வேண்டாம்.
நம் வீட்டிலே சரவிளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த சரவிளக்கானது நின்று போகும். கணக்கு தானா நின்று போகுமா? ஆமா. என்னாது நாயிலையோ? ஆமா. சங்குநாதம் ஒலித்து கொண்டிருக்கிறது. சங்குநாதமானது முழங்கி கொண்டிருக்கிறது. சங்குநாதமும் நின்று போகும். சங்குநாதம் முழங்கிடாதா? தலையிலே சூடி இருக்கிறாய புஷ்பம். சூடி இருக்கும் புஷ்பம். அது வாடி போகும். அது மட்டும் இல்லை. 4 வேதம் 4 நாய்கள். 4 வேதத்தையும் 4 நாய்களை அழைத்து செல்ல போகிறேன். அழைத்து செல்கின்றீர். யாராவது ஒன்று வந்து சேரும். ஏதேனும் ஒரு சுணங்கம் என்று சொல்லக்கூடிய நாய் வந்து சேர்ந்தால் நான் மடித்து விட்டதாக கருதி எந்த அக்கினில நான் பிறந்தோடும் அந்த அக்கினியை மூட்டி மாண்டு போவான். இதுவே அத்தியாயம்.
தம்பியாக வளரக்கூடிய நானோ அரக்கர் குலத்தை சேர்ந்தவன். நான் வருகிறேன் என்றால் எப்படி இருக்கிறது?
இப்படிப்பட்ட அரக்கர்களோ பயப்படுவார்கள். 5 பயந்து ஓடுவார்கள். எதுவே நிற்க முடியாது. ஐயோ சமரம் என்றால் தெரியுமா? சண்டை சண்டை சண்டையில வந்துச்சுன்னா நாங்க போவே அதே வருவோம். எல்லாம் ஓடுவாங்க. 5 பேர் ஓடுவாங்க. அப்பா வந்து சமாளிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிறாய். அண்ணா வரும்படி உத்தரவு. அவங்க என்ன பண்ணல பாவம் நான் தானே யாரே தினதறி வைங்கிறியா? வரமாதான் கேட்டு தம்பி ஆமாண்டா எங்க போனாலும் பின்னாடியே
என்னாச்சு? வயலாக மாறி ஓடி விட்டாங்களே வந்து வந்து. டேய், சரி, வர. தேவ தலைவர் ஓடி விட்டான் என்றால் இங்க எதுக்கு அவங்களா? யாருக்கு மேல இல்ல? அது யாரு? ஏண்டா? நான் என்ன செய்வது அப்புறம்? எல்லாம் என்ன சொல்ல? பாலாஜி சொல்றேன் தெய்வம் போடா. நானும் வீரவன்னியின் படையோடு சமுத்திரத்தின் எல்லையிலே வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் படையோடு வந்திருக்கிறார். இந்த நல்ல செய்தியை வாதாபியரிடத்தில் சொல்ல வேண்டும். சென்று நாரதர் வந்திருக்கிறார் என்று செய்வாய். ஐயோ உங்களை பார்க்க வந்தது யாரோ நாதார் வந்தது. இவனுக்கு நாதார் வந்திருக்கிறா? இல்ல நாதாரு வந்துக்குதா? யார நாதாரு? நாதாரு வந்துக்குதா? இல்லை, தவறு செய்வவனை எப்படி சொன்னாலும் அதை மதித்து இவனுக்கு வார்த்தை பேசணும், சாரா பேசணும். நாரதர் நாரத மகிழ்ச்சி வந்திருப்பாக சொல்வாய். ரிஷியா? எந்த ரிஷி? ரிஷிதான் எத்தனையோ வைக்கிறாங்க. திருப்படா எழுதி அனுப்புகிறேன். மூஞ்சி அப்படி திருப்பு திருப்புறோம். இல்லை காட்டா திருப்படா. முகத்தை காட்டாதடா. முகத்தை பார்த்தா அது அது போகணும் எழுதுற மட்டும் மூஞ்சி பார்த்தா தெரியல. மூஞ்சி என்னடா? பாருங்க பின்னாடி என்னத்து பாக்கத்தேன்? முழு பாருங்க. நாலு வைக்கிறார். அதியாட அதிக நாதார் நாதார் ரிஷி ரிஷி. சரி என்னதா இருந்தாலும் சரி நான் சொல்லலாமா? ஐயா நாதாரு ஐயா நாதாரு ரிஷி ஏனென்றால் நீ செய்யும் செயலானது ஒழுக்கமற்ற செயல் என்று உனக்கு நல்நீதி ஓத வந்திருக்கிறேன். நல்லா நீதிகளை தேவர்களை பிடிப்பதும் அவரை அடிப்பதும் தேவ ஸ்திரீகளை எடுப்பதும் தவறு என்று உனக்கு புத்தி போட்டு பங்காளி
இப்போ அவகாசம் நீங்க நீக்காசம் அவகாசம் ஏன் உன் ஆட்சி தெரியுமா பேசிக்கிட்டா பைக்கு சொல்லு அந்த ராத்திரி ஆடி பொதுமக்களுக்கு நல்ல பேர் வைத்திருக்கிறார் பொதுமக்கள் நாட்கள் நீ மட்டும் வெட்டலா புதுமை தேவனை இன்றோடு சிறைவிட்டால் ஆட்சி இல்லை என்றால் உன்னை கொள்வதற்காக வீரவன்னின் படையோடு இருக்கின்றார் சமுத்திரத்தில் இருக்கின்றார் வீர வன்னியன் வன்னியன் உன்னை கொல்ல என்னை கொல்ல உன்னை கொல்ல ஒரு பிள்ளை பிள்ளையோ அசுர பிள்ளையோ நாராயணன் கந்தர்வ பிள்ளையோ கந்தர்வனா அசுரனா தேவரா யார் சிவபெருமான் உனக்காக படைத்திருக்கின்றார் ஒரு பிள்ளையை மானிட மானப்பெண் மரியாதை சொல்கிறேன் அதான் விஷயம் புரியுது தேவரை சிறைவிட்டால் பூச்சி போச்சு இப்ப ரெண்டாவது தொகுதி நீ வந்துக்கிறேன் முதலே ஒரு யாதவ பெண் எட பொண்ணு வந்தான் வந்து தைரியமா இருக்கிறேன்னு சொல்லி வந்து ராஜபத்தில வந்து நம் நாட்டிலே ஏலத்தில் நின்று கொண்டு தந்தையர் வருகிறார் சண்டை செய்யாம சமாதானமா போயின்னு சொன்னாங்க அப்ப வேற அடிச்சிருப்பேன் அடிச்சு துரத்தினேன் ஓட்டாம அவன் யாருன்னு தெரியல ரெண்டாவது வந்துக்கிறாங்க பொது மனிதர் சட்டத்தில் கட்டுப்பட வைக்கிறதா ஒழுக்க மனிதன்